கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வரும் சிகர்ந்துடும். இன்றைக்கு நிறைய பேருக்கு டைம் போக மாட்டேங்குது. சில நேரத்தில் நிறைய வேலை இருந்தாலும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கான ஒரு காரியம் அவர்களுக்கு தேவையாக இருக்குது. அதனால் இப்போது ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்த பிறகு அதிகமாக நேரங்களை ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக காரி பண்ணிடுறாங்க. நிறைய பேருடைய பிரச்சனை டைம் போகலை, பொழுதை சந்தோஷம் போக்க முடியலை. முதலாவது ஆவிக்குரியவர்கள் கர்த்தரோடு பொழுதுபோக்க பழகணும். தேவனோடு நேரத்தை செலவழித்து பொழுதுபோக்க பழகிட்டிங்கன்னா உங்களுடைய பொழுதுகளை வேறு எந்த காரியமும் வீணாக போகடிக்க பண்ணாது. இன்றைக்கி நிறைய பேர் பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு பொழுதுகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நேரங்களை இழக்கிற பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை இழக்கிறீர்கள். நேரங்களை எவ்வளோ இழக்கிறீர்களோ, பணத்தை இழக்கிறதை விட, பொருளை இழக்கிறதை விட அதிகமான இழந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனோடு பொழுதுபோக்க பழகணும். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்துடாத ஒரு ஊரில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி 13 வருஷம் தனியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ரேடியோ கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது, நிறைய உறவினர்கள் கிடையாது, பொழுதுபோக்க வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் எப்படி இருந்திருப்பேன் நினைக்கிறீங்க? ஐயோ, ரொம்ப எனக்கு மண்டை காஞ்சி போயிருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? பொழுதே போகாமல் அந்த பிரதர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இல்லைங்க, எனக்கு பொழுது இல்லாத பிரச்சனை இருந்து எங்கேயுமே என்ன ஊழியத்துக்கு கூப்பிடலை, பிரசங்கம் பண்ண அழைக்கலை, உள்ளூர்லேயும் வெளியூரில் யாருமே என்ன அழைக்கலை. அந்த காலகட்டத்தில் கூட எனக்கு பொழுதே இல்லைங்க. இரவெல்லாம் உட்காந்துக்கிட்டு நிறைய வேலைகளை செஞ்சுட்டே இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க, சிந்திக்க, ஆண்டவரோடு பேச, நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள, அவருடைய காரியங்களை இன்னும் அறிய வேண்டும் அதிகமாக ஆர்வத்தை வெளிப்படுத்த, இது போன்ற காரியங்களுக்குள் ஈடுபட்ட பொழுது என்னுடைய நேரங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டது. என்னுடைய நேரங்கள் எல்லாவற்றையும் நான் பயன்படுத்தினேன். ஆண்டவரோடு பொழுதுபோக்கினேன். தேவனோடு உறவாடி பழகணும். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டு அந்த ஆதி காலத்து காரியத்தை குறித்தே சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அநேகருக்கு ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பைபிள் படிக்க முடியலை, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியலை, ஒரு சர்ச்சில் உட்கார்ந்தா கூட இடையில ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது பார்க்கணுங்கிற ஆசையாக இருக்குது. பொழுது போகுவதற்காக வேறு பல காரியம் நாடுகிறார்கள். கர்த்தரோடு பேசி பழகி பொழுதுபோக்க பழகுங்கள். ஆண்டவரோடு மனவிட்டு பேசுங்க. பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எவ்வளோ பேசுகிறீங்க, உங்கள் உறவுகிட்ட எவ்வளோ பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட எவ்வளோ பேசுகிறீங்க, ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? 2 நிமிஷம் 3 நிமிஷம் போகிறதே பெரிய கடினமாக இருக்கிறது அல்லவா? ஆண்டவரை உங்களுடைய நண்பராக்குங்கள், ஆண்டவரை உங்களுடைய தகப்பனாக்குங்கள், ஆண்டவரோடு மனம் விட்டு பேசுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பொழுதுகள் ஆசீர்வாதமாக போகும், பரிசுத்தமாக போகும். அதனால் இந்த உலகத்தினுடைய பல்வேறு தீமையான பொழுதுபோக்குகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் உங்களுடைய வாழ்வை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள்.